ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நாம் இப்போ இன்றைக்கி வெட்னஸ்டே விளக்கு பார்க்க போகிறோங்க. எப்போ போல் நேற்றுக்கு தோரம்பருப்பு விளக்கு போட்டிருப்பேன், அதெல்லாம் எடுத்து அது பறவைக்கு போட்டாச்சு. குருவிகளுக்கு அதெல்லாம் விளக்கு ஏற்றி எடுத்து வச்சாச்சு. அது அடுத்து எப்போ போல் இன்றைக்கி பிரதோஷங்கள்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். சமையல் இன்றைக்கி அப்பள வத்த குழம்பு, வெண்டைக்காய் கறி, ஜீரக ரசம். அந்த விளக்கெல்லாம் தேய்க்கிறதுலாம் இருந்ததுங்க. அதெல்லாம் அகல் விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டேன். நடுவில் கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸை கொஞ்சம் எடுத்து முறுக்கெல்லாம் இருந்தது. சாப்பிட்டு டீ அப்படியே சூடாக குடிச்சிட்டு மேற்கொண்டு வேலையை பார்த்தாச்சு. என்னென்னா வத்த குழம்புனாலும் நல்ல தலை கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் ரசம் ரெடி, அதுக்கு அரைச்சி விட்டா ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் கறி வெந்துன்ருக்கு. அதுக்கு சாம்பார் பொடி உப்பு போட்டால் சூப்பரான வதக்கலாம் அப்படியே ஒரு வெண்டைக்காய் கறி ரெடி. இப்படி வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்பு ரெடி, ஆஃப் பண்ணியாச்சுங்க. சாதமும் சூடாக வடித்தாச்சு. ரசத்துக்கு மட்டும் அரைச்சி விடணும். அரைச்சி விட்டால் ரசமானது ரெடி ஆகிடும். இந்த வத்த குழம்புக்கு அப்பள வத்த குழம்போட நல்லா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தொட்டுக்கே தேவை கிடையாது. இருந்தாலும் தொட்டுக்கு இல்லாமல் எப்படி இறங்கும், சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு வெறும் சாப்பிட்டாலே பிடிக்கும். எனக்கு வெண்டைக்காய் அவ்வளோக்கா பிடிக்காதுங்க. ஏன்னா மூளை ரொம்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அடிக்கடி அப்படி தான் சொல்லிகிட்ருப்பேன். ஆனால் வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் பிடிக்கும், வெண்டைக்காய் கறி ரொம்ப பிடிக்காது. பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். வத்த குழம்பு ரெடி. நாங்கள் மொத்தத்தில் சமையல் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் கறி, ஜீரக ரசம், தயிர், வத்த குழம்பு, சுட சுட சாதம் எல்லாமே முடிச்சாச்சுங்க. அடுத்தது சாயங்காலம் என்ன ரொட்டீன் ஒர்க்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபுல் மீல்ஸும் எடுத்து வச்சாச்சு. பாத்திரங்களும் தேய்ச்சி அகல் விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதை அப்படியே அலம்பி விட்டுட்டு சாப்பிட வேண்டியதாக அவங்க வர டைமிங் ரெடி ஆகிடுச்சு. 1 மணிக்கெலாம் அதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் முடிஞ்சுதாங்க வந்தேன். 6:30 மணிக்கு மேலே தான். மழை பெய்யாமல் இருந்தது, பார்த்துட்டு வருவோன்ட்டு எல்லா வீட்லேயும் ஆற்றுல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்தேன். பெருமாளையும் சேவிச்சாச்சு. ஒரே சமயத்தில் சிவனும் பெருமாளையும் சேர்ந்து சேவிச்சாச்சு. இங்கே உள்ளே காமாட்சி அம்பாள் அலங்காரம் பாருங்கள், சிவனோட அலங்காரம் எல்லாமே தரிசனம் கிடச்சி சூப்பராக. அப்புறம் வீட்டுக்கு காற்றுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு தக்காளி சட்னி, பையன் வெங்காய சட்னி வேணும்னு கேட்டிருந்தான். அப்புறம் தோசை ஊற்றி வாத்தாச்சு. பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ எப்பவும் போல் அடுப்பெலாம் தொடச்சி பண்ணணும். பாருங்கள், மீதியெல்லாம் இருந்தது. வத்த குழம்பு, சாதம் எல்லாமே இருந்தது. அது இருக்கிறத வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தோசை கம்மியாக வாத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், இன்றைக்கி ரிலையன்ஸ் போயிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு மாசாந்திர சாமான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்திரம் அதுக்குள்ளே சேர்ந்துருதுங்க. என்ன பண்ணுறது, சமைக்கிறோமோ இல்லையோ பாத்திரம் ஏகப்பட்ட பாத்திரம். கை ரேகையாக நம்மளுக்கெல்லாம் பெண்களுக்கு தேய்ச்சி ரேகையாக போயிடும் போல இருக்குது. ஏன்னா பாத்திரம் அவ்வளோ ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேலே தேய்க்க வேண்டியதாக இருக்குங்க. அப்புறம் இம்யூனிட்டி பால் என்னென்னா மஞ்சள் பொடி, ஏலக்காய் பொடி, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விட்டு நீங்கள் பால் நைட்டில் இந்த மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிங்கன்னா நெஞ்சு சளி பிடிக்காமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாச்சு. இங்கே பாருங்கள், சாமான்லாம் வாங்கியிருக்கிறது. இந்த விறகு நூடுல்ஸு, கருப்பு கவுனி நூடுல்ஸ்லாம் இப்போ வந்திருக்குன்னாங்க. ஏற்கனவே வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் தான் பார்க்கல, வாங்கலை. இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். உண்மையிலே இனிமேல் இந்த பிப்பி நூடுல்ஸு, மேகிலாம் அவாய்ட் பண்ணியாச்சு. நூடுல்ஸே கெடுதல், இருந்தாலும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லதுன்னு சொன்னாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பாக்கெட் 35 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு ரிலையன்ஸில் வாங்கிட்டு சாமான்லாம் நாளைக்கு தான் எடுத்து வைக்கணும். சாயங்காலத்துக்கு மேலே தான் சாமான் வந்தது. அடுத்தது அடுப்புலாம் தொடச்சி எப்பவும் போல் ஜீரகத்தண்ணி எடுத்து வச்சு பாதாம் ஊற வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வியாழக்கிழமை ஸ்பெஷல் விளாக் எல்லாத்துக்கும். நாளைக்கு நல்ல நாளாக பொழுது விடியட்டும். நாம் வாழ்க வளமுடன்.